தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தொடர் மழையால் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கீங்க. எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருப்பதா சொல்றாங்க விவசாயி? தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் அதிகாலை முதல் தொடர்ந்து மழை விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளது. நஞ்சை புஞ்சை விவசாய நிலங்களாக இங்கு 2000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் வீரசிகாமணி நொச்சிக்குளம் பகுதியில் உள்ளது. இங்கு இந்த மழை காரணமாக இந்த விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இப்பகுதியில் நெல் பயிர் வகைகள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்டவைகள் இந்த பயிரிட்டு வந்த நிலையில் இந்த 2000 ஏக்கர் விளைநிலங்கள் இந்த மழையின் காரணமாக மூழ்கி உள்ளது. பாதிப்பு சம்பந்தப்பட்ட விவரங்கள் அரசு அதிகாரிகள் பார்வையிட்ட பின்புதான் தெரிய வரும். தற்போது இந்த விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள மகசூல் செய்கின்ற விவசாயிகள் இந்த பாதிப்படைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பில்லூர் பிரிவு ரோடு தரைப்பாலத்தை மூழ்கியவாறு செல்லும் மழைநீரால் இரு கிராமங்களுக்கிடையேயான போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கீங்க. இப்போ மாற்று வழிகள் ஏதேனும் இருக்கா அல்லது இதுதான் பிரதான வழியாக இருந்ததா சிவா? தோகைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று விட்டு மிதமான கனமழை பெய்தது. இதனால் நேற்று தோகைமலை பகுதி மற்றும் 7 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பில்லூர் முத்தகவுண்டம்பட்டி ஆகிய ஊர்களை இணைக்கும் பில்லூர் பிரிவு ரோடு அருகே உள்ள தரைப்பாலத்தினை மூழ்கியவாறு மழைநீர் வெள்ளம் செல்கிறது. அருகில் உள்ள காட்டுவாரி மற்றும் குளத்திற்கு செல்லும் தண்ணீர் இந்த தரைப்பாலத்தின் வழியாக செல்கிறது. மேலும் பில்லூர் மற்றும் முத்தகவுண்டம்பட்டி ஆகிய இரு ஊர்களை இணைக்கும் பிரதான சாலை இதாக உள்ளது. இதனால் தரைப்பாலம் தற்போது மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு உள்ள வேலைக்கு செல்வதற்கும் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். மேலும் அதிக அளவில் மழைநீர் செல்லும் நிலையிலும் அதன் ஆபத்தினை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் சிலரும் அதனை கடந்து செல்கின்றனர். நெல்லை மாஞ்சோலை பகுதியின் குறுக்கே ராட்சச பாறை விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையில அதிகபட்சமாக மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியான
காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகியவெல்லாம் தான் அதிக அளவுல வந்து மழை பெஞ்சிச்சு. காட்டாற்று வெள்ளம் வந்து அந்த மலைப்பகுதியில் வந்ததுல வந்து அதாவது கல்லிடைக்குறிச்சியிலிருந்து மாஞ்சோலை செல்லும் அந்த சாலையில வந்து மணிமுத்தாறு அருவிக்கு மேல வந்து ஒரு ராட்சச பாறை உருண்டது. இதனால ரோட்டின் குறுக்கையில அந்த ராட்சச பாறை விழுந்ததுனால அங்க வந்து போக்குவரத்து இருந்தது. இந்த நிலையில இன்று வந்து அந்த மக்கள் வந்து அதை பார்த்து தகவல் தெரிவித்தவுடன் அங்குள்ள அதாவது மணிமுத்தாறு ஊழியர்கள் வந்து அங்க வந்து கிரெயின் அதாவது ஜேசிபி மயில வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. நிலத்தோட பாறை வந்து அந்த உருண்டு அந்த ரோட்டை வேதப்படுத்திருக்குது. இந்த சில நேரத்துல இந்த சில மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த பாறை அகற்றும் பணிகள் வந்து முடிந்துவிடும் எனவும் வந்து அதிகாரிகள் ஏற்கனவே மாஞ்சோலை பகுதிகளில் இப்பட்ட மாஞ்சோலை எஸ்டேட் இருந்து வருவாங்க. அதே மாதிரி வந்து மின்வாரி வாகனங்களும் அந்த பகுதியில் வந்து சென்று கொண்டு இருப்பதனால் போக்குவரத்து வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாளாக பெய்து வரும் கனமழையால் தாழ்வு தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. ராஜாஜி இணைப்பில் இருக்கிற ராஜாஜி, எந்த பகுதிகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது, விவரங்கள் என்ன? உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக இந்த கனமழை காரணமாக சுற்றியுள்ள முக்கிய ஆறுகள், குட்டைகள் நீர் நிறைந்து காணப்படுகிறது. இடங்களில் பள்ளத்தாக்காக உள்ள இடங்களில் வெள்ள நீரும் ஓடுகிறது. இன்று காலை 8 மணி முதல் வேதாரண்யம், மருதூர், தென்னடா, தலைஞாயிறு, கருப்பம்புலம், கரியாப்பட்டினம், கோடியக்கரை, தென்னம்பலம் ஆகிய ஊர்களில் கடந்த 2 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. மானாவாரி சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மழை இந்த சம்பா சாகுபடிக்கு ஏற்ற போன்று மழை பெய்தால் இப்பயிர்கள் தலைஞாயிறை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக கனமழையால் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள 5000 ஏக்கர் நிலங்கள் சூழ்ந்த தண்ணீர் காரணம் கதிர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. வேதாரண்யம் தாலுகாவில் 8ஆம் தேதி வரை மீனவர்கள் துறை எச்சரிக்கை விடுத்து உள்ளதால் மீனவர்கள் நிறுத்தியுள்ள கரையோரமாக தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.